வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாவின் சமையல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெறும் 3 ஸ்டெப்பில் செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சுவையான சிக்கன் ரெசிபி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: வறுத்து அரைக்க முதல்ல மிளகு 2 ஸ்பூன், மல்லி 2 ஸ்பூன், வத்தல் 1, பெருஞ்சீரகம் 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், பட்டை 1, அன்னாச்சி பூ 1, கிராம்பு 5, ஏலக்காய் 3, பிரியாணி இலை 2. அப்புறம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம், 2 வத்தல், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மல்லி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, நல்லெண்ணெய் 3 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 1/2 கிலோ சிக்கன். அந்த சிக்கனை கழுவிட்டு மஞ்சள் பொடியும் தயிரும் கலந்து வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி வடைச்சட்டியை வச்சு வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்: மல்லியையும் மிளகு வத்தல் 3ஐயும் வாணலியில் போட்டு லைட்டாக சிம்மில் வச்சுக்கிறணும். ஏன்னா ஸ்பீடாக வச்சோம்னா கரிக்கிறோம். அதுக்காக சிம்மில் வச்சு லைட்டாக வச்சு வறுத்துக்கிறணும். மிளகு கொஞ்சம் அதிகமாக போடணும், வத்தலை கம்மி பண்ணிடணும். ஏன்னா இந்த இதுக்கு மிளகு தான் அதிக ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். மிளகு கொஞ்சம் அதிகமாக, குவான்டிட்டி அதிகமாக போடுங்க. 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பெருஞ்சீரகம், சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு சிம்லேயே வச்சு வறுக்கணும். ஏன்னா ஸ்பீடாக வச்சு வறுத்தோம்னா அந்த வாடையெல்லாம் போயிடும். அந்த வாடை தான் அதுக்கு முக்கியம். அதனால சிம்மில் லைட்டாக வறுத்துட்டு எடுத்து அரைச்சி தனியாக வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாணலி வச்சு நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து அதில் வடைச்சட்டியில் காஞ்ச உடனே ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில், ஏன்னா நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நல்லெண்ணெய் சேர்க்குறோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய் 1, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் பொரியிற வரைக்கும் இருக்கணும். அதுக்கப்புறம் 2 வத்தல் எடுத்து வச்சுருக்கோம். 2 வத்தல் போட்டுட்டு சின்ன வெங்காயம். வத்தல் நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த 2 வத்தல் அந்த டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட இருக்கும். அதாவது நம்ம அரைச்சி ஊற்றுறதில்ல, நம்ம அப்படியே போடுறதுனால ரொம்ப உரப்பும் இருக்காது. சின்ன வெங்காயம் நம்ம ஏன் சேர்க்குறோம்னா, பொதுவாக நம்ம நான்வெஜ்ஜுக்கு சின்ன வெங்காயம் கூட மட்டும் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் சின்ன வெங்காயம். நல்லெண்ணெய் பொதுவாக நம்ம நான்வெஜ்ஜில் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் நம்ம சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதக்கிட்டு ஒரு 3/4 பதம் வேக வைக்கணும். நல்லா வெங்காயம் ரொம்ப இதாகிடக்கூடாது. வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வச்சுருந்த சிக்கனை எடுத்து வதக்கிட்டு இருக்க வெங்காயத்து கூட நம்ம போடுறோம். போட்டுட்டு இந்த வெங்காயத்தில் வெங்காயமும் இந்த சிக்கனையும் நம்ம வதக்கும்போது அது வெந்து வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா முழுசாக வெங்காயம் வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்காக தான். இதில் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். அதில் இந்த சிக்கனில் இருக்கிற அந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும். ஏன்னா அதுக்காக தான் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். நம்ம எண்ணெய் அந்த சிக்கன்லேருந்து வர்ற தண்ணி எல்லாம் சேர்ந்து போதுமானது இருக்கும் வேகிறதுக்கு. அது தண்ணி வந்த உடனே நம்ம உப்பு போடுறோம். இந்த உப்பு நான் கல் உப்பு சேர்த்துருக்குறேன். ஏன்னா கல் உப்பு ரொம்ப நல்லது. அதுக்காக கல் உப்பு போடுறேன் நான். கல் உப்பு போட்டு நல்லா கிண்டிட்டு தண்ணி நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டு சிக்கன் நல்லா ஒன்று போல கிளறுற மாதிரி கிளறி விட்டு வதக்கணும். அந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக வற்றிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல பொடி, அந்த பொடியை சேர்த்து இதில் போடணும். அப்போ தண்ணி இதெல்லாம் சேர்த்து வரும்போது
அதில் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும், அந்த சிக்கனில் நல்லா அப்சர்வ் பண்ணி நமக்கு கூட நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா ஒன்று போல் கிண்டணும். ரொம்ப நேரம் கொஞ்சம், அதாவது கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அது அதில் போய் சிக்கனில் போய் நல்லா அந்த பொடி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். நல்லா கிண்டி நல்லா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகும், அது வரைக்கும் நல்லா கிண்டணும். இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு கைப்பிடி அளவு வச்சுருக்கோம் நம்ம மல்லியும் கருவேப்பிலையும். இதில் வந்து முக்கியமாக நமக்கு மல்லி கருவேப்பிலை ரொம்ப முக்கியம் போடணும். மல்லி கருவேப்பிலையும் வந்து அதுதான் டேஸ்ட்டுவே கொடுக்கும். மல்லி கருவேப்பிலையும் அதில் போட்டு இன்னும் நல்லா வதக்கணும். கொஞ்சம் வதக்குனாலும் பரவாயில்ல, ரொம்ப நேரம் ஐயோ போட்டோன்னே இறக்கணும் அவசியம் இல்லை, வதங்கிருமே அப்படிலாம் இது கிடையாது. இது நல்லா வதங்கி அதோட சேர்ந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த டேஸ்ட்டு வந்து நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு சாப்பிட்லாம், ரசம் சாதம் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு எடுத்துக்கிறலாம். இந்த ரெசிப்பியை பரோட்டா கூட சாப்பிட்லாம். எது உங்களுக்கு அந்த, ஏன்னா நல்லா ட்ரையாக இருக்கிறதுனால எது கூடயும் நம்ம உட்காந்து வச்சு சாப்பிட்டுக்கிறலாம். நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.